ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி 500 கிராம் சின்ன இறால் எடுத்துருக்கிறேன். அதை எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி காட்டுறோம். அங்கே வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி, கலர் கொடுக்கறதுக்காண்டி நான் வந்து காஷ்மீர் மிளகாய் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன். இது காரத்துக்கு இல்லை, தனி மிளகாய் தூளோட காஷ்மீர் மிளகாய் சேர்க்குறேன் கலர் கொடுக்கறதுக்காண்டி சேர்த்து. இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்துட்டு நாங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சம் அளவான உப்பாக சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாய் இவ்வளோ வந்து காரம் கூட தேவைன்னா கூடுதலாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இவ்வளோ சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த இறாலோட இதெல்லாம் சேரணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா சேரணும். நல்லா சேர்ந்துட்டு இப்போ இதை எண்ணெய் விட்டு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ண விடுவோம். கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டு ரப்பராக மாறுற முன்னே நாங்கள் இதை குயிக்காக எடுத்துடணும். இது ரொம்ப நேரம் போட்டால் ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட இல்லாத இறால். இப்போ இதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுவோம். இதுக்கு நான் தக்காளி பழமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ நான் ஒன்றுமே சேர்க்கலை. தனியாக மிளகாயில் தான் இது ஃப்ரை ஆகுது. இப்போ தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சம் வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்க்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன். இது கொஞ்சம் மற்ற சாப்பாடுகளுக்கு நாங்கள் கரம் மசாலா கட்டாயம் சேர்க்கணும். இப்போ மிளகுத்தூளும் காரம் தூக்கலாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைன்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸுக்கு, ஜெல்லோ ரைஸுக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் காணாது, நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இதுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்றுமே சேர்க்கலை. தக்காளி பழமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ தேங்காய் பாலோ ஒன்றுமே சேர்க்கல. தனியாக இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து எல்லோ ரைஸை எந்தனாலும் ப்ரெட் கூடயோ சப்பாத்தி கூடயோ எது கூடயோ சேர்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு போய் நீங்களும் எதுவுமே செய்து பார்த்து நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.